கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இன்ப சமூகத்திலே ஜீவனோடும் சுகபலத்தோடும் நம்ம எல்லோரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். எப்போதும் நன்றி செலுத்த கடமை உள்ள பிள்ளைகள் நாம் அதை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகளும் உண்டு, முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக. ஆண்டவரே, ஆர்வப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற மக்கள், வர இருக்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்த நேரத்தில் கூட்டி சேர்த்து இந்த நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கருத்தாயுமை தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். வர இருக்கின்ற பிள்ளைகளை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். இயேசுவின் விடையேற பெற்ற நாமத்திலே உடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். 113வது பாடலை பாடுவோம். மாராஜாவான சிறந்த இயேசு, உம்மில் மகிழ்ந்து உம்மை வாழ்ந்து நேசித்து கொண்டிருப்பேனே. பூமலர் பயிரோங்கும் அந்தமோ சீரூமா இயேசுவின் எனக்கானந்தம் என் மனதில் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாம் சூரியன் நீலா அந்தமாய் பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியா மண்ணுடைய மகிமை மறைய அந்த மான வானத்திலேயும் பூமி நான் நாடினோ என்ற 51ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். முதல் 10 வசனங்கள். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்து விடும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபையார் அமர்வோம். முதல் வேதபாகம் ரோமர் 12 முதல் 8 வசனங்கள். ரோமர் 12 முதல் 8 வசனங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடே செய்ய கடவன் என்பதே. அன்பானவர்களே, முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேதபாகம் லூக்கா 14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். 14 சாப்டர், லூக்கா 14 முதல் 6 வசனங்கள். யாவரும் எழுந்து நின்று கேட்போம். பரிசேய தலைவரின் ஒருவன் வீட்டிற்கு அவர் ஓய்வு நாளில் போஜனம் பண்ண போயிருந்த போது அவர்கள் அவரை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நீர்க்கோவை வியாதியுள்ள ஒருவன் அவர் முன் இருந்தான். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணமாக்குவதில் நியாயம் இல்லையா என்று கேட்டார். அவர்களோ பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை பிடித்து குணமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய மகனாவது மாடாவது கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாளன்றோ என்றாலும் அவன் உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் முடியாமல் போயிற்று என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினார் கர்ப்பத்தில் உற்பத்தி கன்னிமர் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்திகள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபை பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய தரிசனங்களை தந்து நம்மளை உற்சாகத்தோடு அவர் பராமரித்து வருகிறார் வசனத்தின் வாயிலாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி எடுத்த வேத பகுதி சற்று முன்பு வாசித்த லூக் காஸ்பல் 14 சாப்டர் 14. அது மீண்டும் வாசிப்பது 3வது வசனம். வாசி. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீதி நியாயங்களுக்கு சூத்திரதாரியாக இருந்து இந்த உலகத்திலே அதை நிலைநாட்டுவதற்காக தன்னையே கொடுத்த எங்கள் அன்பு ஆண்டவர் இன்று என்ன படிப்பினை தருகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து இயேசுவின் பிள்ளைகளாக நடக்க எங்களை
ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த மொழிபெயர்ப்பில் இந்த மொழிபெயர்ப்பில் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நியாயமா அப்படி தான் கேட்குறாரு. அப்படி தானம்மா? அங்கே நியாயமா, நியாயமா, நியாயம் இல்லையா, பதில் சொல்லுங்க அப்படின்னு இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயர்களையும் பார்த்து ஓய்வு நாளில் குணமாக்குவது நியாயமா, நியாயம் இல்லையா என்று கேட்டார். இங்கே அப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பரிசேயர் வீடு, பரிசேயர் வீட்டுக்கு விருந்து. பரிசேயர்னாலே இயேசுவுக்கு எவ்வளவு ஊழியத்தில் நெருக்கமானவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆப்போசிட். நெருக்கம்னா நெருக்கமானவர்கள் பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அப்புறம் நியாயசாஸ்திரிகள், சதிசேயர்கள். எப்போதுமே கார்னர் பண்ணிக்கிட்டு எதை செஞ்சாலுமே தப்பு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ஆண்டவர் திருப்பணியை பார்த்தீங்களா? ஆண்டவர் பரிசேயர் வீடு. இந்த பரிசேயன் கொஞ்சம் விவரமாக இருப்பானோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா ஆண்டவரை விருந்து கூப்பிட்டுருக்கிறான். ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் இருந்து கடவுள் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார். நீங்கள் இந்த பரிசேயன்னு பெருமைப்படுத்தி சொல்கிறதுக்குன்னு காரணம் இருக்குது. சில பரிசேயர்கள்னா ராத்திரி போய் சந்திப்பாங்க கடவுளை, யாருக்கும் தெரியாமல். இயேசுவை ராத்திரி போய் சந்தித்து அவங்க பரிசேயர்கள் நியாயப்பிரமாணம், மோசேயோட சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க. ஆனாலும் அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது இயேசுவை ராத்திரி போய் ரகசியமாக சந்தித்து வெளியே தெரியாமல் விளக்கங்களை புரிஞ்சுக்கிறது, கேட்டுக்கிறது. அப்படி இருந்தவர் தான் நிக்கோதேமு. நீங்கள் ஜான் காஸ்பெல்ல 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலே ராத்திரியிலே அவரை சந்திக்கிறது. அவருக்கு டாக்டரினல் கொஸ்டின், ஞானசானத்தை பற்றி இல்லையா கேட்கும்போது அது ஒன்னா வசனம் மட்டும் படிமா? போதுமாமா? எப்போ வந்து போனானா? ராக்காலத்தில். ஆண்டவருடைய வல்லமையே தெரியும், அவரை புரியும். ஆனா பகிரங்கமா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள தயங்கின ஒரு. அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மால் பரவாயில்லையே, வாங்கன்னு விருந்து கூப்பிட்டுருக்காருல ஆண்டவரை. அப்போ அவரையும் டேபிள் மேனஸ், அவரையும் ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ கேட்டசி எப்பா கேட்குறாரு, நீ பரிசேயன் ஆயிட்டு எப்படி குணமாக்குவது நியாயமா, நியாயம் இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? குணமாக்கிறாரு. குணமாக்கிட்டு விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாரு? யாத்திராகமம் 21:33 இருக்கு தெளிவா. யாத்திராகமம் 21:33 இருக்கு. அதை விளக்கத்தை சொன்ன உடனே ஆட்டையாது மாட்டையாது எல்லாம் உளுந்துட்டா எடுக்க தானப்பா செய்வான், உனக்கு சட்டத்திலே இருக்குல்ல இப்படின்னு அடிகோடிட்டு காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு மனித மனத்திற்கு வேண்டிய, மனிதத்திற்கு வேண்டிய அணுகுமுறை தான் அவர்கிட்ட இருந்ததே தவிர ரெவல்யூஷனரி திங்கிங், புரட்சிகரமான ஒரு அப்ரோச். ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஹியூமன்னஸ், மனுஷனை மனுஷனாக பாவித்து அணுகிற அணுகுமுறை ஆண்டவர் இயேசு. அன்பானவர்களே, 7 ஓய்வு நாளில் அவர் செய்த அற்புதங்கள் 7 கார்னர் பண்றாங்க. ஓய்வு நாள் செய்யக்கூடாதுன்னு. லூக்கா 4:38 பேதுருடைய மாமி, லூக்கா 6:6 கை முடங்கினவன்
கை. 13 லூக்கா 18 ஆண்டுகள் கூனி இருந்த பெண்மணி. யோவான் 5:9 ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 38, அப்படிதானமா, 38 வருஷம். யோசிச்சு பாருங்க, 38 வருஷம். அவன் அடுத்த ஓய்வு நாள் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காகுமா? அப்புறம் யோவான் 9:16 பார்வையற்ற மனிதன். மார்க் 1:21 பேய் பிடித்தவன். இப்படி ஓய்வு நாளிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஓய்வு நாள் மனுஷனுக்காகத்தான் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இவங்க சட்டத்தை விட்டுட்டு சடங்குகளை பிடிச்சுக்கிட்டாங்க. சட்டம் ஏற்றினார், மோசே கொடுத்தாரு. அந்த சட்டத்துக்கு விளக்க உரை எழுதினாங்க. விளக்க உரை எழுதி அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. டார்க்கும் என்ற ஒரு பிரிவினரை, சட்ட வல்லுநர்களை வைத்து விளக்கம், எல்லாத்துக்கும் விளக்கம். அப்படியே அந்த சட்டத்தை பார்த்தாங்களே தவிர மனிதாபிமானத்தோட சட்டத்தை அணுகலை. சட்டத்தில் நீங்கள் பெரிய மனிதாபிமானமெல்லாம் பார்க்க முடியாது. சட்டம்னா சட்டம். ஆனால் ஆண்டவர் தர்மம், மனுஷ தர்மத்துக்கு ஹியூமன்னஸ், மனிதாபிமானம். என்ன சட்டம்? மனிதாபிமானம், அன்பு. ஆண்டவர் தான், அதான் புரட்சியாளர். அவருடைய அணுகுமுறையே புரட்சி. ஏமா, புரட்சின்னா சாதாரண புரட்சி இல்லை. இந்த ஓய்வு நாளின் செய்யத்தகாததுன்னு லிஸ்ட் போடுறாங்க. அதில் இது மட்டும் இல்லை, பயிரை கொய்து தின்னது குற்றம். சார்ஜ் பண்ணாங்கல்ல, உங்கள் சீடை செய்கிறான், அதை செய்கிறான். இப்படியெல்லாம் மட்டும் இல்லை, இறந்த உடம்ப தொடக்கூடாது. தீட்டு, யூதனுக்கு அது தீட்டு, அது தொட்டார். புரட்சி. ஆண்டவர் அணுகுமுறையிலே புரட்சி. யூதனு சமாரியரோடு பேசக்கூடாது, புரட்சி. ஆண்டவர் பேசினாரு. தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டாரு, பேசினார். அவருக்கு தெரியும் சமாரிய பெண்ணு. புரட்சி. அவர் அணுகுமுறையிலே புரட்சி. உபச்சாரத்திலே பிடிபட்டு கையும் மெய்யுமாய் கொண்டு வந்து கடவுள் காலடியில் விட்டுட்டு கல்லறிய நின்ற மக்களை பார்த்து, கூட்டத்தில் யோக்கிய யாரா இருந்தா முதல்ல எரிங்கப்பா அப்படின்னாரு. அப்படிதானா? புரட்சி. தீர்ப்பிடுவதிலே புரட்சி. இவரை டிராப் பண்ண வந்தாங்க. கடவுள் அவர்களுக்கு சரியான பதில கொடுத்தாரு. புரட்சிகரமான அணுகுமுறை. பிரியமானவர்களே, பாவிகளோடு, பாவிகள், ஆயக்காரன், அவங்கள சமூகம் எப்படி பார்த்தது? இழிவா பார்த்தது. கொள்ளையடிக்கிறான், வஞ்சிக்கிறான், இவனெல்லாம் மனுஷனா அப்படின்னு பார்க்குறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசுறாரு. அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாரு இல்லையா? சகையு ஆயக்காரன் தானே, ரட்சிக்கப்பட்டானா? ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டான். எந்த வஞ்சனையா இருந்தா என் மனசுல இருந்தாலும் அப்படியே நான், அதுதான் கடவுள் விரும்பின வாழ்வு. எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், பாதியை கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு. பிரியமானவர்களே, அணுகுமுறை, புரட்சிகரமான அணுகுமுறை. ஆண்டவருடைய அணுகுமுறையிலே சமூகத்திலே ஆகாதவன், விரோதி, ஊழல்வாதி, குஷ்டரோகி, என்ன புரட்சிகரமான அணுகுமுறை! ஆண்டவருடைய பார்வையிலே சமூக நீதி. மக்கள் நலமாக இருக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய பார்வை. பெருசா நம்ம கற்பனை பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. மக்கள் எல்லோரும் சமமா இருந்து, அன்பா இருந்து, அவருடைய வாழ்க்கையின் ஓட்டம் இயேசுவின் சமூக நீதியின் பார்வையை உங்கள் முன் வைப்பதற்கு தான் காலையில் இந்த புரட்சிகரமான ஆண்டவர் இயேசுவின் அணுகுமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் சித்தம் கொண்டார். ஆண்டவர் அணுகுமுறை என்ன? ஆண்டவருடைய பார்வை என்ன? ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு மனுக்குலத்தை ஆண்டவர் உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். சட்ட திட்டங்கள்,
சடங்கு சாரங்கள் இதெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுவும் வேணும், சடங்கு சாரம்லாம் வேணும். கோயிலுக்கு வரணும், பாட்டு பாடணும், பரமண்டல ஜெபம் சொல்லணும், கர்த்தருடைய ஜெபம் சொல்லணும், எல்லாம் கரெக்டு. காணிக்கை கொடுக்கணும், எல்லாம் ரைட்டு. அதெல்லாம் செய்கிற நீ கடவுள் சொல்கிற இன்னொரு காரியம் இருக்குல்ல, எவ்வளவு இருக்கு. எரிச்சல் கொள்ளாதே, கோபப்படாத, கண்ணை மூடிட்டு என்ன, நீங்க சொன்னா சரிதான் ஐயா, அம்மா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, தப்புன்னு தெரியும், ஆனாலும் ரைட். இதெல்லாம் கடவுள் பார்க்கறாருல்ல, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நம்ம கடவுள் கோயிலுக்கு வரதை மட்டும்தான் பார்க்கறாரு, நம்ம நடத்தையெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். நம்ம நீதி நியாயங்களெல்லாம் அவருக்கு தெரியாது. நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம மனசுல படுறதா நீதி, நம்ம சொல்றதுதான் நியாயங்கள். நியாயத்தை புரட்டுறோமே, நீதின்னு தெரியும், இருந்தாலும் சார் வேணாம் சார், தப்பு சார் சொல்லனா சொல்ல மாட்டேன், சொன்னா பிலிப்பையாண்ட பேச மாட்டார் நாளைக்கு. இப்படித்தானே காம்ப்ரமைஸ். கடவுள் என்னென்ன விரும்புகிறார் என்பதை தெளிவாக தெரிந்திருந்தும் கடவுள் எதிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டும் இருந்த அந்த மக்களுக்குத்தான் படிப்பினையை கொடுத்தார். அந்த மக்களுக்கு தான் படிப்பினை கொடுத்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசே என்ன சொன்னான்? நியாயப்பிரமாணத்தை குலைக்கவா வந்தேன், அதை நிறைவேற்றவே வந்தேன். ஆண்டவர் தானே சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்தேன், குலைத்து போட அல்ல. அப்படி தெளிவான பார்வையை, சமூக நீதி பார்வையை கடவுள் நம் முன்னே வைக்கின்றார். நம்ம அவர் எதெல்லாம் லீஸ்ட் பாதர்ன்னு சொன்னாரோ அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு முக்கியமானதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம வாழுகிற வாழ்க்கை பேதங்கள். ஐயா கேட்குறீங்க, கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழணும் ஆண்டவர் விரும்புகிறாருங்கிறீங்க. இங்கிருந்து வீட்டுக்கு போன உடனே மனைவியை திட்டுறீங்க, அல்லது மனைவி கணவனை திட்டுறா, கோவப்படுறா. கோபம், பொறாமை, எரிச்சல், பழி உணர்வு, வஞ்சனை, இதெல்லாம் கடவுள் சொல்லியிருக்கிறாரே. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய திருச்சபை வாழ்க்கையிலே, நான் பணிவிடை செய்கிற அந்த ஸ்தலத்திலே என்னுடைய சமூக நீதி பார்வை, கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க புரட்சிகரமான சிந்தனையை வெளிப்படுத்தி இந்த பூமியே புரட்டி போட்ட ஆண்டவருடைய வல்லமையான விருப்பத்தை நீங்களும் நானும் மறந்து போகிறோம். சராசரி மனிதர்களைப் போல கடவுளுடைய விருப்பம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். பிரியமானவர்களே, சமூக நீதி ஆண்டவர் இந்த உலகத்திலே ஸ்தாபித்த அன்பு அடையாளம். அன்பு இருந்தாலே எல்லாமே சரியாயிரும். நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் அன்புன்னாரு, சட்டத்திட்டங்களுடைய நிறைவேறுதல். ஆகவே இயேசுவின் நாமம், இயேசுவை மகிமைப்படுத்துகிற வாழ்வு, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்வு வாழ நல்ல பார்வையை எனக்கு தந்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும். பரிசேயன் வீட்டிலே அவன்கிட்ட அழகா பேசினாரு, அழகா கேள்வியும் கேட்டு அந்த இடத்துல பதிலும் சொன்னாரு இல்லையாமா? 3ஆம் வசனத்துல கேள்வி கேட்டாரு இல்லையா? 5ஆம் வசனத்துல பதில் சொன்னாரு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அவசரப்படா. 5ஆம் வசனத்துல பதிலும் சொன்னாரு, அப்படிதானமா? 5ஆம் வசனம் படிங்க. உங்களில் ஒருவனுடைய மகனாவது மாடாவது கிணற்றிலே விழுந்தால் ஓய்வு நாள் அன்று நன்றாலும் அவன் உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம் முன்னே வைக்கின்ற கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அணுகுமுறையை இந்த உலகத்திலே காண்பித்திருக்கிறார். மேலூட்டமாக கடவுளை தெரிந்து கொண்டு, மேலூட்டமாக கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு, நாமும்
அந்த இயேசுவின் சமகாலத்திலே வாழ்ந்த பக்தர்களைப் போல, விசுவாசிகளைப் போல, பரிசேயர்களைப் போல நாமும் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தையின் மூலமாக என்ன எனக்கு ஆண்டவர் படிப்பினை தருகிறார், என்ன புரியும்படி சொல்லுகிறார் என்பதை ஆழமாக சிந்தியுங்கள். பாருங்கள், ஆண்டவர் பேசுவார், வசனம் உங்களோடு பேசும். பிரியமானவர்களே, மறைபொருளாக இருக்கின்ற ஏராளமான காரியங்கள். என்னைக்காவது மோசையை விட ஆரோனுக்கு ஸ்பெஷல் யூனிக்னஸ் இருக்குன்னு நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறைபொருள் பார்த்தீங்களா? அன்னைக்கு வாசிக்கும் போது தான் அது தெரிஞ்சது. கடவுள் ஆரோனிக் பிளஸிங்கை எவ்வளவு தூரத்துக்கு சொல்றாரு, எவ்வளவு உன்னதமாக வைக்கிறார் என்பதை குறித்து அப்போ பார்க்கும்போது தான் எலியா இஸ் அ கிரேட் மேன் அப்படின்னு நம்ம வாசித்திருக்கோம், கேட்டிருக்கோம். எலியா மோர் தென் எலிசா மோர் தென் எலிசா கேட்டீங்களா? மறைபொருள் வேதாகமம் கடல், மறைபொருள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவருடைய தாகத்தோடு அதை படியுங்கள். உங்களோடு அவர் பேசுவார். எப்படி நடக்கணும், எப்படி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு, இயேசுவின் பிள்ளையாக இருக்கணும்னு அவர் சொல்லுவார். இயேசுவின் நாமத்தை விட பெரிய நாமம் ஒன்றுமே இல்லை உலகத்தில். அதை ஆண்டவர்களுக்கு புரிய வைப்பார். அப்படி புரிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு வேண்டிய பலனை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்வாராக. ஆமென். 618வது பாடல். 618. என் இயேசுவின் நாமமே ஒரு என் இறைமகன் நாமமே இன்னும் சுவை நீரை நாமமே தூய கன்னியின் நாமமே நீளும் சுவை நீரை நாமமே கன்னியின் மகனான் நாமமே புனிதர்கள் போற்றும் நாமமே இந்த புவிதனை காத்திடும் நாமமே புனிதர்கள் போற்றும் நாமமே இந்த புவிதனை காத்திடும் நாமமே இனிமை நிறைந்த நாமம் நம் இயேசுவின் நாமமே ஒருமை நிறைந்த நாமம் நாமமே நிறைந்திடும் நாமமே நாமமே அன்பு நிறைந்திடும் நாமமே அருளினை பொழிந்திடும் நாமமே தன்னையே தியாகம் செய்து இந்த தரணியை மீட்டிடும் நாமமே தன்னையே தியாகம் செய்து இந்த தரணியை மீட்டிடும் நாமமே இனிமை நிறைந்த நாமம் என் இயேசுவின் நாமமே நிறைந்த நாமம் என் இறைமகன் நாமமே இறைமகன் அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புரட்சிகரமான சிந்தனையோடு புதிய பூமியை படைப்பதற்காக ஆண்டவரே தன்னையே தியாகம் செய்து
இந்த தரணியை மீட்டிடும் நாமமே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்ந்து பாடினோம். ஆண்டவரே, உம்முடைய தியாகம் வெளியேற பெற்றது சுவாமி. அதை உணர்ந்த பிள்ளைகளாக உண்மையாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற விசாலமான எண்ணத்தை எங்களுக்கும் கொடுத்து, எது தவறு, எது சரி, இது நியாயம், இது நியாயமில்லை என்று நீர் எப்படி பரிசேயன் முன்னே ஒரு கேள்வியை வைத்துவிட்டு ஆண்டவர் நியாயத்தின் பார்வையிலே நடந்தீரோ அப்படி எங்களுக்கு நடக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் வேதத்திலே மறைபொருளாக இருக்கிறதப்பா. நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய ஆண்டவரே நியாயாசனத்தின் முன் நிற்கும் பொழுது திராணி உள்ளவர்களாக நிற்க எங்களை சக்திப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்தவர்களை உள்ளத்தை நீர் பார்க்கிறீர். மனிதன் பார்க்கிற விதமாய் நீர் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். உம்முடைய பார்வையிலே நாங்கள் நலமானவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இயேசுவின் நாமமே உயர்ந்தது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய பக்தியை தார். இந்த நாளை விசேஷித்த நாளாக காணுகிற பிள்ளைகளும் உண்டு. அவர்களோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள் என்று கொண்டாடுகிற பிள்ளைகளோடு உமது கனிவான பார்வை இருக்கட்டும் சுவாமி. நோயினாலும் பலகீனத்தினாலும் உலர்கின்ற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. கை நலமாக இருக்கும் பொழுது கையினுடைய அவசியமத்தை நாங்கள் புரிவதில்லை சுவாமி. கால் நலமாக இருக்கும் பொழுது நடப்பதற்குரிய பாக்கியத்தை நாங்கள் மேலாக சிந்திப்பதில்லை ஆண்டவரே. சுகவீனம் பலவீனம் வரும்பொழுதுதான் ஒவ்வொரு அவயவங்களின் தேவைகளை நாங்கள் புரிகிறோம் ஆண்டவரே. உம்மை புரிந்து வாழ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் கடவுளுடைய பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறிய வேண்டும் என்று இன்றைக்கு நிருப வாக்கியத்தை தந்தீரே ஆண்டவரே. பகுத்தறிவதற்கு வேண்டிய ஆண்டவரே சிந்தனையை எங்களுக்கு தாரும். தியோடர் குமாரசாமி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். சாருடைய பலகீனமான நிலையை நினைத்து சளி ஆண்டவரே, இருமல், காய்ச்சல் ஆண்டவரே, அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை எடுத்து போடுமப்பா. பரம வைத்தியரே, குணமாகும் கர்த்தர் நானே என்று சொன்னவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே. வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி திருச்சபை குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி. எங்கிருந்தாலும் அது பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சபை கமிட்டி அங்கத்தினர்கள், கோயில் பிள்ளை, கணனி ஊழியர், பணிப்பெண் யாவரையும் ஆண்டவரே, உடன் ஊழியராக இருக்கிற போதகர், அவர்களுடைய குடும்பம் யாவரையும் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான மழையை தாரும் ஆண்டவரே. சுற்றுச்சுவர் கட்டுமான பணி நடக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் நிறைவாக முடித்து நன்றி செலுத்துகிற நாளை தாரும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பலகீனமான மக்களை உமது விசேஷ பார்வையில் வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்திலே உமது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தான். எங்கள் கடனாளிகள் நாம் மன்னிக்கிறது போல பாக்கணங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் இன்னும் சதா காலம் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரஸ்துதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வார்.